Hi friends, welcome to our channel குட்டிமா நாவல்ஸ். நம்ம இப்போ நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் அடுத்தடுத்த டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா பொருட்களுமே இட் இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் மேடப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸே வந்து ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ். பட் அந்த பார்ட்டிகல்ஸே எதால் மேடப் ஆஃப் ஆகிருக்குன்னா எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆல்சோ மேடப் ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். ஸோ ப்ரோட்டான்ஸ் ஆர் மேடப் ஆஃப் குவார்க்ஸ். ஸோ ப்ரோட்டான்ஸ் வந்து எதால் மேடப் ஆகிருக்கு அப்படின்னா குவார்க்ஸ். அதுதான் வந்து ப்ரோட்டானோட எலிமெண்ட்ரி பார்ட்டிகல். ஸோ இங்கே இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸுக்குமே நடுவில் ஒவ்வொரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, இன்னொரு பார்ட்டிக்கல் இருக்குது, ரெண்டு பார்ட்டிக்கல் இருக்குன்னா ரெண்டு பார்ட்டிக்கலுக்கு நடுவில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 4 டைப் இருக்குது. 4 டைப் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன், வீக் இன்ட்ராக்ஷன் அண்ட் கிராவிடேஷனல் இன்ட்ராக்ஷன். இந்த 4 இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 4 இன்ட்ராக்ஷன்லேயுமே இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் வந்து 2. என்ன கேரக்டரிஸ்டிக்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அண்ட் ரேஞ்ச். ஸோ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி இன்ட்ராக்ஷன். ஒரு பார்ட்டிக்கலுக்கும் இன்னொரு பார்ட்டிக்கலுக்கும் நடுவில் இருக்கிற இன்ட்ராக்ஷனோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது தான் என்னது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த். ரேஞ்ச் த மினிமம் ஆர் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன். இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் அந்த ரேஞ்ச் வந்து இருக்கும். நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து 1 ஹெக்டோமீட்டரில் மட்டும்தான் அதோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். 1 ஹெக்டோமீட்டரை தாண்ட ஃபோர்ஸ் குறைஞ்சிடும். அப்புறம் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 4 இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேப்லர் காலம் போடணும். ஓகேவா? ஸோ டேப்லர் காலம் வந்து போட்டுக்கோங்க, நல்ல பெரிய பேஜில் பெருசாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து நம்மளோட டேப்லர் காலம். டேப்லர் காலமில் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் எழுதிக்கோங்க. இன்ட்ராக்ஷன், பார்ட்டிக்கல் அஃபெக்டட், அந்த இன்ட்ராக்ஷனால் என்ன பார்ட்டிக்கல் வந்து அஃபெக்ட் ஆகுது, அந்த இன்ட்ராக்ஷனோட ரேஞ்ச், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த், கேரக்டரிஸ்டிக் டைம், அதாவது அந்த இன்ட்ராக்ஷன் நடக்கிற அந்த டைம், இவ்வளோ நேரம் தான் அந்த டைம் வந்து இன்ட்ராக்ஷன் நடக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த டைம். பார்ட்டிக்கல் எக்ஸ்சேஞ்ச், அந்த இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால எந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. தென் அதோட ரோல்ஸ் இன் யூனிவர்ஸ், அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆகிற பார்ட்டிகளோட ரோல் என்ன, யூனிவர்ஸில் அதோட ரோல் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து டேப்லர் காலமாக போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம். டேப்லர் காலம் கிளியராக தெரியுதா? கீழே வந்து கிராவிடேஷனல் இன்ட்ராக்ஷன் வரைக்கும் 4 பாயிண்ட்ஸ் வந்து எழுதியிருக்கோம். ஸோ டேப்லர் காலம் கிளியராக தெரியுதா பாருங்கள், சொல்ல கவனிச்சுக்கோங்க. ஸோ இன்ட்ராக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன். ஸோ ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா குவார்க்ஸ், ஹேட்ரான்ஸ், இந்த 2 எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸில் தான் நடக்கும். ஸோ குவார்க்ஸில் நடக்கிறது வந்து ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன் அண்ட் ஹேட்ரான்ஸில் நடக்கிறது வந்து ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன். ப்ரோட்டான்ஸ் ஆர் மேடப் ஆஃப் குவார்க்ஸ். ஆக்சுவலி ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷனே எங்கே நடக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ்க்குள்ளே தான் நடக்கும். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ்க்குள்ளே தான் நடக்கும். ஸோ ப்ரோட்டான்ஸ் ஆர் மேடப் ஆஃப் குவார்க்ஸ். அதுக்கடுத்து ஹேட்ரான்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 2 பார்ட்டிகளுமே வந்து ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷனால் அஃபெக்ட் ஆகுது. அதோட ரேஞ்ச் வந்து 10⁻⁻15 மீட்டர், அதாவது 1 ஹெக்டோமீட்டர். ஓகேவா? ஸோ 10⁻⁻15 மீட்டர். இதோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அப்படி என்ன அப்படின்னா 1ன்னு நம்ம வச்சுருக்கோம், நம்ம கன்சிடர் தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷனை நம்ம வந்து 1 அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணி மற்ற இன்ட்ராக்ஷன்ஸை வந்து நம்ம அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷனோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ கேரக்டரிஸ்டிக் டைம் வந்து 10⁻⁻23 செகண்ட். இந்த இன்ட்ராக்ஷன் வந்து எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா 10⁻⁻23 செகண்ட் வரைக்கும் அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அது போயிடும். ஓகேவா? ஸோ பார்ட்டிக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது எப்படின்னா குளூஆன்ஸ் அண்ட் மீசான்ஸ். ஸோ குளூஆன்ஸ் அண்ட் மீசான்ஸ் இந்த 2 பார்ட்டிகல்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த பார்ட்டிகல் ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது குவார்க்ஸ் வந்து குளூஆன்ஸாக எக்ஸ்சேஞ்ச் ஆகுது
அண்ட் ஹேட்ரான்ஸ் வந்து மீசான்ஸாக எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ குளூஆன்ஸோட யூனிவர்ஸ் ரோல் என்ன? ஹோல்ஸ் குவார்க்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் அ நியூக்ளியான். ஸோ நியூக்ளியான்னா நமக்கு தெரியும் புரோட்டான் நியூட்ரான் இந்த ரெண்டும் தான் வந்து நம்ம நியூக்ளியான்னு சொல்கிறோம். ஹோல்ஸ் குவார்க்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் அ நியூக்ளியான். ஸோ அந்த நியூக்ளியானை வந்து தக்க வச்சிருக்கிறது அதுதான் வந்து என்னது? குளூஆன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நியூக்ளியானில் குவார்க்கை தக்க வச்சிருக்கிறது தான் என்னது? குளூஆன்ஸ். அப்புறம் மீசானோட யூனிவர்ஸ் ரோல் என்ன? ஹோல்ட் த நியூக்ளியான்ஸ் together to form a nucleus. Hold the nucleons together to form a nucleus. So நியூக்ளியஸ்குள்ளே தக்க வச்சிருக்கிறது தான் என்னது? மீசான்ஸ். ஓகேவா? இதான் வந்து ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன் வந்து நியூக்ளியஸில் தான் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் வந்து எதில் நடக்கும் அப்படின்னா சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸில் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து ரேஞ்ச் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸில் தான் நடக்கும். அதோட ரேஞ்ச் வந்து இன்ஃபினிட்டி. எங்கே வந்து எந்த பார்ட்டிக்கல் இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும். இதோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து 10⁻², கேரக்டரிஸ்டிக் டைம் வந்து 10⁻20 செகண்ட் வரைக்கும் இருக்கும். இதில் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது வந்து ஃபோட்டான்ஸ், அதாவது கன்வெர்டட் டு எனர்ஜி, லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அது வந்து ஃபோட்டான்ஸ். சார்ஜ் பார்ட்டிகல் வந்து லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஃபோட்டான்ஸ் வந்து நமக்கு தெரியும் இல்லையா? லைட் பார்ட்டிகல். ஸோ ஃபோட்டானோட யூனிவர்ஸ் ரூல் என்ன? டிட்டர்மைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ், சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். ஸோ ஃபோட்டான்ஸ் வச்சு தான் நம்ம ஆட்டம்ஸ், சாலிட், லிக்விட்ஸ்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஃபோட்டான்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா the ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ், சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ வீக் இன்ட்ராக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னா குவார்க்ஸ் அண்ட் லெப்டான்ஸ். ஸோ குவார்க்ஸில் வந்து 2 இன்ட்ராக்ஷனும் நடக்குது. ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷனும் குவார்க்ஸில் நடக்குது, வீக் இன்ட்ராக்ஷனும் குவார்க்ஸில் நடக்குது. அண்டு இது வந்து லெப்டான்ஸ், இன்னொரு பார்ட்டிகல் வந்து என்ன சொல்கிறாங்க? லெப்டான்ஸ். இதோட ரேஞ்ச் வந்து 10⁻18 மீட்டர் அண்ட் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் 10⁻5. இது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா 10⁻10 செகண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னா இன்டர்மீடியேட் போசான்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் பற்றி நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம இனிமேல் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. குவார்க்ஸ் லெப்டான்ஸ் வந்து இங்கே வீக் இன்ட்ராக்ஷனில் அஃபெக்ட் ஆகிற பார்ட்டிகல். அது எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இன்டர்மீடியேட் போசான்ஸாக எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த போசான்ஸ்க்குரிய யூனிவர்சல் ரோல் என்ன அப்படின்னா it mediates transformation of quarks and leptons and helps to determine the composition of atomic nuclei. ஒரு அட்டாமிக் நியூக்ளியோட கம்போசிஷனை நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு போசான்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அண்ட் இட் மீடியேட்ஸ் குவார்க்ஸ்க்கும் லெப்டான்ஸ்க்கும் ஒரு மீடியேட்டராக அது வந்து யூஸ் ஆகுது, டிரான்ஸ்ஃபார்மேஷனை மீடியேட் பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராவிடேஷனல் இன்ட்ராக்ஷன். இதில் அஃபெக்ட் ஆகிற பார்ட்டிகல் வந்து எல்லா பார்ட்டிகளுமே அஃபெக்ட் ஆகுது. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இன்ட்ராக்ஷன் தான் கிராவிடேஷனல் இன்ட்ராக்ஷன். மூன், எர்த்து, சன்னு எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் கிராவிடேஷனல் இன்ட்ராக்ஷன். இது வந்து ஆல் பார்ட்டிகல்ஸ் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து இன்ஃபினிட்டி, ரேஞ்ச் வந்து இன்ஃபினிட்டி, எங்கேருந்துனாலும் நமக்கு வந்து இதாகும். 10⁻39 இதோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் 10⁻39. அண்ட் இதோட செகண்ட்ஸ் வந்து கேரக்டரிஸ்டிக் டைம் 10⁻16 செகண்ட், 10⁻16 செகண்ட் வரைக்கும் இது இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்ட்டிகல் எக்ஸ்சேஞ்ச் வந்து கிராவிட்டான்ஸ். ஸோ கிராவிட்டான்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் எக்ஸ்பிரிமெண்டலியாக டிட்டர்மைன் பண்ணலை. ஓகேவா, அப்படி ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் நான் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கல. ஸோ அது வந்து பேர் கிராவிட்டான்ஸ். இட் அசம்பிள் மேட்டர் இன்டு பிளானட், ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்சிஸ். சின்ன சின்ன மேட்டரை ஒரு பிளானட், ஸ்டார், கேலக்சியாக உருவாக்குறது தான் என்னது? அந்த கிராவிட்டான்ஸ். ஓகேவா, அதான் அது வந்து இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நமக்கு வந்து கண்டுபிடிக்கல. ஸோ இதுதான் வந்து என்னது? 4 இன்ட்ராக்ஷன்ஸ். இந்த 4 இன்ட்ராக்ஷன்ஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்து, ரேஞ்சு, கேரக்டரிஸ்டிக் டைம் எல்லாமே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். பார்ட்டிகல்ஸ் எது இது அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் படிக்கிறது ஈஸினா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் வந்து சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஃபோட்டானாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி கிராவிடேஷனல் இன்ட்ராக்ஷன் வந்து கிராவிட்டன்ஸாக மாறுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த 2 தான் நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம 2 ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாம்.
ஸோ ப்ராப்ளம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, a relativistic particle travels the length of 3 × 10⁻³ மீட்டர் in air. ஒரு பார்ட்டிக்கல் வந்து 3 × 10⁻³ மீட்டர் ட்ராவல் ஆகுது. பிஃபோர் டீகேயிங், டீகே ஆகிறதுக்கு முன்னாடி. the decay process of the particle is dominated by, அதாவது டீகே ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பார்ட்டிக்கல் வந்து 3 × 10⁻³ மீட்டர் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அந்த ட்ராவலிங் டைம் மட்டும்தான் அந்த பார்ட்டிக்கல் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கல் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா டீகே ஆகிடுது. ஸோ அந்த டீகே ஆகிற ப்ராசஸ் வந்து அப்போ இந்த பார்ட்டிக்கல் வந்து எந்த இன்ட்ராக்ஷனில் வந்து நடந்திருக்கு அந்த பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக், வீக்கு, கிராவிடேஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் டைம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக் டைம் கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து என்ன இன்ட்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். 3 × 10⁻³ மீட்டர் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிக்கல். ஸோ ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிக்கல் அதாவது அந்த பார்ட்டிக்கல் அப்படின்னா அது ரொம்ப சின்ன பார்ட்டிக்கல். அது வந்து எதில் ட்ராவல் ஆகும் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் லைட்டில் வந்து ட்ராவல் ஆகும். ஓகேவா? அதோட ட்ராவலிங் வெலாசிட்டி வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதோட வெலாசிட்டி = distance by time ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வெலாசிட்டி 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். தட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து 3 × 10⁻³ மீட்டர் டிவைட் பை டைம் போட்டிருக்கோம். ஸோ டைம் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁻³ டிவைட் பை 3 × 10⁸. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 10⁻11 செகண்ட்ஸ். ஸோ அந்த பார்ட்டிக்கல் வந்து 10⁻11 செகண்ட்ஸ் வந்து இருக்குது டிகே ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த செகண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் க்ளோஸ் டு வீக் இன்ட்ராக்ஷன். வீக் இன்ட்ராக்ஷனோட கேரக்டரிஸ்டிக் டைமுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ வீக் இன்ட்ராக்ஷனோட கேரக்டரிஸ்டிக் டைம் என்ன 10⁻10 செகண்ட். மற்ற ரெண்டு பார்த்தீங்கன்னா 10⁻20, 10⁻23 இருக்கும். கிராவிடேஷனலுக்கு வந்து 10⁻16 இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து க்ளோஸாக இருக்குது. ஸோ இங்கே நடந்திருக்க இன்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னா வீக் இன்ட்ராக்ஷன். ஸோ ஆன்சர் இஸ் சி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். the mean lifetime of the following decays. நமக்கு வந்து 3 decays கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 decays வந்து அதோட ரியாக்ஷன்ஸோட அந்த டைமிங்கும் கொடுத்துருக்காங்க. tau p, tau pi and tau mu ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே. அதோட லைஃப் டைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எது வந்து கிரேட்டராக இருக்கும் எது வந்து லெஸராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து P0 that is transformed into pi plus meson and pi minus meson and pi0 meson வந்து காமா ப்ளஸ் காமாவாக மாறுது. அதாவது ஃபோட்டான் ப்ளஸ் ஃபோட்டான். ஓகே. ஸோ மியூஆன்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. ஸோ மியூ மைனஸ் கிவ்ஸ் எலக்ட்ரான். இது மியூ இ பார் ப்ளஸ் மியூ எம் அப்படின்னு சொல்லி இந்த பார்ட்டிக்கல் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த 3 டிகேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டிகேஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டோட மீன் லைஃப் டைம் வந்து டவு பி, செகண்டோட மீன் லைஃப் டைம் வந்து டவு பை, தேர்டோட மீன் லைஃப் டைம் வந்து டவு மியூ. ஸோ இங்கே வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டவு பை இஸ் லெஸ் தென் டவு பி இஸ் லெஸ் தென் டவு மியூ. அண்ட் பி ஆப்ஷன் டவு மியூ லெஸ் தென் டவு பி லெஸ் தென் டவு பை. சி ஆப்ஷன் டவு பி லெஸ் தென் டவு பை லெஸ் தென் டவு மியூ. ஸோ டி ஆப்ஷன் டவு பி less than tau mu less than tau pi. இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் சரியாக எழுதலை, நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டிகே வந்து P0 to gives pi plus pi minus. ஸோ P0 வந்து ப்ரோட்டான் வந்து இங்கே வந்து pi plus pi மைனஸாக மாறுது. ஸோ மீசான்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ மீசான்ஸ் வந்து ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷனில் நடக்கும். அதாவது நியூக்ளியஸ் உள்ளே தான் நடக்கும். ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன். ஸோ அது வந்து ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன். ஸோ pi0 மீசன் வந்து ஃபோட்டான்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஃபோட்டான் வந்து எதில் கன்வெர்ட் ஆகி கிடைக்கும் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷனில். ஸோ அது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன். ஸோ மியூ மைனஸ் அது வந்து எலக்ட்ரான் ப்ளஸ் மியூ இ பார் நியூ அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து லெப்டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த லெப்டான்ஸ் வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னா வீக் இன்ட்ராக்ஷனில் கிடைக்கும். ஸோ அது வந்து வீக் இன்ட்ராக்ஷன். ஓகே. இப்போ ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷனோட கேரக்டரிஸ்டிக் டைம் 10⁻23 செகண்ட். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வந்து 10⁻20 அண்ட் வீக் வந்து 10⁻10 செகண்ட். ஸோ நமக்கு வந்து எது வந்து லெஸராக இருக்குது அப்படின்னா டவு பி லெஸ் தென் டவு பை லெஸ் தென்
டவ் மியூ. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து சி டவ் பி லெஸ் தென் டவ் பை டவ் மியூ. ஓகே, தேங்க்யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.